எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன டெஸ்ட் எல்லாம் நல்லா எழுதியாச்சா? ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கதை. என்ன கதைனா சிங்கம் எலி. ஓகே, இந்த வீடியோவில் சிங்கம் புள்ளி மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே தூங்கிட்டு இருந்துச்சான். அப்போ எலி சிங்கத்தை ஏறி குதிச்சிட்டு இருந்துச்சான். அப்போ சிங்கம் எந்திரிச்சான். ஏய் எலி, நான் யாருன்னு தெரியுமா? இந்த காட்டுக்கே நான் ராஜா. எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேலேயே ஏறி விளையாடுவேன். ஒழுங்கா ஓடிடு, இல்லைன்னா உன்னை கொன்றுவேன். என்ன மன்னிச்சிடுங்க, என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க, என்னால முடிஞ்சதை உங்களுக்கு செய்யறேன். எலி, நீ எவ்வளவு சிறிய எலி, எனக்கு போய் நீ எப்படி உதவ முடியும்? ஒழுங்கா ஓடிடு, நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். உடனே எலி பயந்து காட்டுக்குள்ள ஓடிடுச்சான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எலிக்கு சிங்கத்தோட சத்தம் கேட்டுச்சான். இது சிங்கத்தோட சத்தம்ல, ஏன் இப்படி கேக்குது? சிங்கம் சத்தம் கேட்கிற திசையில எலி ஓடுச்சான். எலி, காட்டுல போய் யாரையாவது கூட்டிட்டு வா, என்னை காப்பாத்து. ராஜா, என்னால முடிஞ்சதை செய்யறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. எலி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வலையை கடிச்சு கடிச்சு துப்புச்சான். சிங்கம் அதுக்கப்புறம் வலையை விட்டு வெளியே வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் எலியே, என்னை நீ காப்பாத்திட்ட, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம இனிமே நண்பர்களும் இருக்கலாம். அதுக்கப்புறம் சிங்கமும் எலியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அதுக்கப்புறம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்மளும் ஒற்றுமையாக ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். இந்த கதை மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சோம்னா திருப்பி அந்த உதவி நம்மளுக்கு வரும். இதே மாதிரி உங்களுக்கு கதைகள் வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய் பாய்.